நமசிவாய குருவே சரணம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டகர்மத்தோடைய விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய உபாசனை முறைகளையும் பூஜா முறைகளையும் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி அஷ்டகர்மத்தை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். முதல் அஷ்டகர்மம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய வகைகள் தெரிஞ்சுப்போம், அதற்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை பற்றி பார்ப்போம். அந்த அஷ்டகர்மம் எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக விளக்கத்தை பற்றி பார்ப்போம். முதல் அஷ்டகர்மம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரிக கலையிலையும் சரி சித்த யோகங்களிலையும் சரி இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த அஷ்டகர்மம் பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். அந்த 8 வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசியம், மோகனம், ஸ்தம்பனம், உச்சாடானம், ஆகர்ஷணம், பேதனம், வித்வேஷனம், மாரணம், இவை அனைத்தும் அஷ்டகர்மம். இதில் வசியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரையும் இன்னொருவரையும் தன்வசப்படுத்துவது, அதாவது ஒருத்தருக்கு ஒருவர் தன்வசப்படுத்துவது, வசியப்படுத்துவது. அப்புறம் மோகனம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை மயக்கி தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது பிறகு தான் மோகனம். அதாவது வசியமும் மோகனமும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு செயல். அடுத்து ஸ்தம்பனம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் சரி இல்லை எந்த நபரையும் சரி இயற்கையும் சரி இயங்க விடாமல் தடுப்பது, அதுதான் ஸ்தம்பனம். ஒரு பொருளை நிறுத்துதல், அதற்கு பேர் தான் ஸ்தம்பனம். உச்சாடானம் அப்படின்றதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தீய சக்திகளை விரட்டுதல். உச்சாடானம் அப்படின்னா விரட்டுதல் சொல்லலாம். தீய சக்திகளாகவும் சரி இல்லை ஆத்மாக்களையும் சரி விரட்டுதற்கான பேர் தான் உச்சாடானம். அடுத்து ஆகர்ஷணம் அப்படின்னா ஒரு பொருளை தன்னிடம் வர வைப்பது. அதாவது காசு பணமாக இருக்கலாம், இல்லை தெய்வங்களாக இருக்கலாம், இல்லை தொலைவில் உள்ள, அதாவது உதாரணம் சொல்லலைன்னா தொலைவில், அதாவது வேறொரு நாட்டில் இருக்கிறவங்க, மனைவியை விட்டு தனியாக பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒற்றுமையாக சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆகர்ஷண பூஜை செஞ்சோம் அப்படின்னா அவங்க விரைவில் மனைவி மேலே ஆசை ஏற்பட்டு வருவாங்க, அதற்காக பயன்படுத்தலாம். அடுத்து பேதனம். இது பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் மனமாற்றம் ஏற்பட்டு பிரிப்பதற்கு பேர் தான் மோகனம். அதாவது மன சண்டை பிரச்சனை எதுவுமே இல்லாமல் அமைதியான முறையில் பிரிக்கிறதுக்கு பேர் தான் மோகனம். வித்வேஷனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் கடும் பகையை உண்டாக்கி பிரச்சனையை உண்டாக்கி பிரிக்கிறதுக்கு பேர் தான் வித்வேஷனம். அடுத்து மாரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பேர் மாரணம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாரண பிரயோகம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் எதிரிகளிடம் பாதுகாத்து கொள்வதற்கும் எதிரி நாடுகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தினாங்க. அப்புறம் நோய் மாரணம் செய்வதற்காக பயன்படுத்தினாங்க. இப்போ இருக்கிற மாந்திரிகவாதிகள் பார்த்திங்கன்னா இந்த மாரண பிரயோகத்தை தேவையில்லாத விஷயத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குற யாரும் தேவையில்லாத செயல்களுக்கு பயன்படுத்தாதீர்கள். நல்ல ஒரு விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. இது சித்தர்கள் எதற்காக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்வியலில் மேல்நிலை அடைவதற்காகவும் நமக்கு வர பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக மட்டும்தான் சித்தர்கள் இந்த பூஜை முறைகளையும் அஷ்டகர்மங்களையும் கொடுத்துருக்காங்க. எனவே இதை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் இதற்கான எந்திரம், மந்திரம், பூஜா விதியை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓம் நம சிவாய குருவே சரணம்.